மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 10, 11 இலக்கியம் தேர்வு பாடமாக தெரிவு செய்து கற்கின்ற மாணவர்களே, உங்களை மற்றொரு வாக்கில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, கடந்த வகுப்புகளில் நாங்கள் இந்த தற்கால கவிதைகளை பற்றி பார்த்துருந்தாங்க. அதில் இதுவரைக்கும் 3 கவிதைகள், அதில் வரக்கூடிய வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். என்னது அதை தொடர்ந்து அந்த கவிதை வரிசையில் வருகின்ற மற்றொரு தற்கால கவிதையை நாங்கள் பார்க்க போகின்றோம். என்னென்னு சொன்னால், ஒரு கதை. என்னத்தை பார்க்க போகின்றோம்? ஒரு கதையை பார்க்க போகின்றோம். ஒரு கதை. சரி, இதை எழுதியவர் யார் சொன்னால் கிஸ்வர் நஹீத் அவர்கள். இதை எழுதியவர் யாருன்னா கிஸ்வர் நஹீத் அவர்கள். சரியா? கிஸ்வர் நஹீத் அவர்கள் இவர் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு கவிஞர். பாகிஸ்தான் நாட்டில் மிக முக்கியமான பாகிஸ்தான் கவிஞர்களில் ஒருவர் தான் இந்த கிஸ்வர் நஹீத் என்பது பாகிஸ்தானுடைய தாயகம். பாகிஸ்தானை சேர்ந்த கிஸ்வர் நஹீத் என்பவருடைய கவிதை தான் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டு தரப்படுகின்றது. ஒருவராக அரசாங்க பதவி வகித்ததுடன் இவர் வானொலியின் அறிவிப்பாளராக பணியாற்றி வந்தார். பல சஞ்சிகைகளுக்கு ஆசிரியராக விளங்கிய இவர் கவிதை தொகுப்புகள் உட்பட பல நூல்களை இயற்றியுள்ளார். பெண்களின் உரிமைக்காக போராடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாருக்காக? பெண்களின் உரிமைக்காக போராடிய மிக முக்கியமான ஒருவர் இந்த கிஸ்வர் நஹீத் அவர்கள். இங்கேயும் இந்த கவிதை ஒரு கதை என்ற கவிதை ஊடாக என்ன எடுத்துக்காட்டுகின்றார்? பெண்களுக்கு மீதான அடக்குமுறையை அவர் எடுத்து காட்டியிருந்தார். பெண்கள் மீதான அடக்குமுறையைத்தான் இங்கே இவர் எடுத்துக்கிறார். காலந்தோறும் பெண்கள் மீது அடக்குமுறை செலுத்தப்பட்டு கொண்டுதான் வருகின்றது என்பதை இவர் எடுத்து காட்டுகின்றனர். ஆண்களாலும் சமூகத்தினாலும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை காலந்தோறும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை இவர் எடுத்து காட்டிக்கொள்கின்றார். ஆகவே பெண்களுக்கான சுதந்திரம், பெண்களுக்கான உரிமைக்காக போராடிய ஒரு கவிஞர் இந்த கிஸ்வர் நஹீத் அவர்கள். அவர் தனக்கே உரிய அந்த பாணியில் அந்த பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையை எடுத்து காட்டியிருக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றன. அதாவது ஆணித்தரமான அதே நேரத்தில் சிந்திக்கக்கூடிய வகையிலேயும் அந்த தன்மையை அவர் எடுத்து காட்டியிருக்கின்றவை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது கிஸ்வர் நஹீத் அவர்களுடைய இந்த கவிதை ஊடாக. அப்போ பாகிஸ்தான் தேசத்தைச் சேர்ந்த இந்த கிஸ்வர் நஹீத் அவர்கள் உலகளாவிய ரீதியில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அடக்குமுறைக்காக இது குரல் கொடுத்த ஒருவர். அப்படி அவர் குரல் கொடுத்த அந்த நஹீத் தன்னுடன் காணப்பட்ட அந்த எழுத்தாற்றலை மையமாக எழுத்தாற்றல் ஊடாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கவிதை ஊடாக எடுத்து சொன்ன ஒருவராக அவர் விளங்குகின்றார். இவர் அரசாங்க பதவியை வகித்தவர் மட்டுமில்லாமல் வானொலி அறிவிப்பாளராகவும் பணியாற்றி வந்திருக்கின்றார். சஞ்சிகைகளுக்கு ஆசிரியராக விளங்கியவர் பல இலக்கிய கவிதை தொகுப்புகள் உட்பட பல நூல்களை இயற்றியுள்ளார். அப்படி அவரால் எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் இங்கே தந்திருக்கின்றது. பெண்கள் மீதான அடக்குமுறை. பெண்கள் மீதான அடக்குமுறை காலந்தோறும் நடைபெற்று கொண்டே வருகின்றது. இப்போது அது எப்படியெல்லாம் நிகழ்கின்றது என்பதை கவிஞர் தனக்கே உரிய பாணியில் விவரிக்கின்றார். அவர் பெண்களுக்கு எதிரான அந்த அடக்குமுறை எப்படி காலந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அது எப்படி தற்போது இங்கே எடுத்து நடைபெறுகின்றது என்பதை இந்த குதிரை என்ற ஒன்றினூடாக எடுத்து காட்டியிருக்கின்றார். பாருங்கள், ஒரு ஆடு குதிரையின் மீது ஒரு குழந்தை ஆடுகிறது. அது மரக்குதிரை. என்னது? ஒரு ஆடு குதிரை. ஒரு ஆடு குதிரை, ஆடுகின்ற குதிரை. அதாவது இதில் சேர்க்கிறது மரம் குதிரை வந்து சொல்கிறாங்க. குதிரை, ஆடுகின்ற குதிரை. சிறுவர்கள் குழந்தைகள் வந்து ஏறி அமர்ந்து இந்த ஆடுவதற்காக செய்திருப்போம் ஒரு குதிரையை. அந்த குதிரையின் மீது அந்த ஆடு குதிரை, அந்த குதிரையின் மீது ஒரு குழந்தை ஆடுகிறது. ஒரு குழந்தை என்ன செய்கின்றது? ஆடுகின்றது. மரக்குதிரை. என்ன குதிரை?
அது மரக்குதிரை ஒன்று, மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குதிரையை என்ன செய்கின்றார், சிறு குழந்தைகள் அதில் அமைத்து கொண்டு இந்த குதிரையிலிருந்து என்ன செய்த குதிரை ஆடுகின்றது. ஆடாத குதிரை ஆடிக்கொண்டே இருக்கும். அந்த இடத்திலிருந்து ஆடும், குழந்தை கொஞ்ச நேரம் ஆடும். அதில் இந்த குழந்தையினுடைய பரிசம் அந்த குதிரைக்கு தெரியாது. குழந்தையுடைய பரிசம் அந்த குதிரைக்கு தெரியாது. என்றால் மரக்குதிரை, உயிரற்ற ஒரு குதிரை, மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குதிரை, பரிசம் அறியாதது. குழந்தை குதிரையை அடிக்கின்றார், தன்னை திறமையை கண்டு தன்னை மெச்சிக்கொள்கிறார். அப்போ அதே இடத்திலிருந்து ஆடிக்கொண்டே இருக்கும், அது அங்கே இங்கே நகராது. அவன் கொஞ்சத்தை பார்த்துட்டு கோபம் வரும், இந்த குதிரை குழந்தை இந்த குதிரைக்கு அடிப்பான். அடிக்காத குதிரை பேசாமலே இருக்கும். இந்த மரக்குதிரை தானே உயிரற்ற குதிரை, அது திருப்பி ஒன்று செய்ய அப்படியே இருக்கும். உதைப்பான், தள்ளுவான், என்ன எல்லாம் செய்வான். அந்த குழந்தை அந்த தூக்கி போடுவான், இப்படியெல்லாம் செய்வான். ஆனால் எதுக்குமே அசையாமல் அந்த குதிரை அப்படியே இருக்கும். ஏன்? உணர்ச்சி ஏற்றிருக்கும். உணர்ச்சியில் மரக்குதிரை தானே, பட்டு போன மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குதிரை, உணர்ச்சி இருக்காது, உணர்ச்சி இருக்காது. அதனால் அது அப்படியே பேசாமல் இருக்கும். ஆடாமல் பேசாமல் இருக்கும். குழந்தை தன்னை கண்டு மெச்சுவான், சிரிப்பாக, என்ன தான் அந்த குதிரையை அடக்கி ஒட்டியதாகவும் என்ன எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். எண்ணி சிரிப்பான், எல்லாம் செய்வான். தன்னுடைய பிறமையில வீரம் நினைச்சுக்கொண்டு தன்னுடைய திறமையை சொல்லி வந்து அவன் எண்ணிக்கொண்டு மகளும் இந்த குழந்தை. இப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆகின்றான். என்ன இப்போ அவன் வளர்ந்து பெரியவன் ஆகின்றான். சரியா? ஆனவன் என்ன செய்கிறான், மரக்குதிரை மீண்டும் சவாரி செய்கிறான். இப்போ மீண்டும் அவன் ஒரு மரக்குதிரை மீது சவாரி செய்கின்றான். என்ன செய்கிறான்? மரக்குதிரையின் மீது சவாரி செய்கின்றான். என்னது? ஒரு சடங்கின் மூலம், ஒரு சடங்கின் மூலம். என்ன, வளர்ந்து பெரிய நகன் இளைஞனானவன் என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு திருமணம் என்ற ஒரு சடங்கின் மூலமாக என்ன செய்கிறான், அவன் மீண்டும் ஒரு மரக்குதிரை மீது என்னது, அங்கே என்ன ஒரு மனைவி, தன்னுடைய மனைவியை அவன் என்ன செய்கிறான், தன் கணவன் என்ற போர்வையில் என்ன செய்கிறான், அங்கே ஏறுகின்றான். தன் இளமையை அறிவிக்கின்றான். ஒரு சடங்கின் மூலம் தன் இளமையை அறிவித்து என்ன செய்கின்றான், திருமணம் என்ற சடங்கின் மூலமாக என்ன செய்கிறான், தனக்கான ஒரு துணையை அவன் தேடிக்கொள்ளுகின்றான். தனக்கான ஒரு துணையை அவன் தேடிக்கொள்கின்றான். அவர் துணையை தேடி கொள்கின்றான். என்ன, இரவு கழிகின்றது, இரவு கழிகின்றது, குதிரை உருமாறுகின்றது. என்ன, இரவு கழிகின்றது, குதிரை உருமாறுகின்றது. குதிரையை அடிப்பவன் தன்னைத்தானே மெச்சிக்கொள்கின்றவன், மாறாமல் இருக்கின்றான், எஜமானாக சவாரி செய்வனாக கணவனாக. அப்போ குதிரை உருமாறுகின்றது என்னென்றால், குழந்தையாக இருக்கின்ற போது இவன் அப்படியே தான் இருக்கான். குழந்தையாக இருந்தவன் எப்படி என்ன அந்த குதிரையை அடித்து தன்னை திறமையை வச்சுக்கொண்டானோ, அந்த குதிரை எப்படியெல்லாம் தான் நேற்ற மாதிரி அடக்கி ஆளுகின்றது என்று எண்ணிக்கொண்டு இருந்தானோ, என தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அதை வைத்து கொண்டிருந்தானோ, இங்கே என்ன செய்கிறான், அந்த ஒரு வளர்ந்து பெரியவனான உடனே என்ன செய்கிறான், ஒரு சடங்கின் மூலம் தன் இளமையை, தன்னுடைய இளமை காலத்தை வெளிக்கொண்டு வந்தவன் என்ன செய்கிறான், தன்னுடைய திருமணம் என்ற பந்தத்தின் ஊடாக என்ன செய்ய, அங்கே தன்னை ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாக ஏற்று கொள்கின்றவன். இப்போ என்ன செய்கிறான் சொன்னான், இரவு கழிந்ததும் குதிரை உருமாறுகின்றது. அப்போ அது வரைக்கும் குதிரை என்ன மரக்குதிரையாக இருந்தது. இப்போ என்ன செய்கிறான், இங்கே அந்த குதிரை உருமாறுகின்றது. எப்படி? ஒரு பெண்ணாக, என்ன பெண்ணாக உருவாகிறது. அவசியம் குதிரையை அடிப்பவன் தன்னைத்தானே மெச்சிக்கொள்கின்றவன், மாறாமலே இருக்கின்றான். ஆனால் அந்த மரக்குதிரைக்கு அடித்து தன்னுடைய திறமையை மெச்சிக்கொண்டவன் அவன் அப்படியே தான் இருக்கின்றான். இங்கே மாறவில்லை. அப்படி எஜமானாக சவாரி செய்த கணவன் இங்கே என்ன செய்கிறான், அங்கே மரக்குதிரை மீது சவாரி செய்ய, இங்கே ஒரு பெண்ணின் மீது சவாரி செய்கின்றான். இங்கே என்னதான் தன்னை எஜமானாக, அந்த பெண்ணின் மீது எஜமானாக, கணவனாக, அந்த பெண்ணின் மீது சவாரி செய்பவனாக அவன் அங்கே இருக்கின்றான். குதிரை மாறிவிட்டு இங்கே என்னது, இங்கே பெண்ணை அடக்கி ஆளுகின்றான். இந்த பெண்ணுக்கான சுதந்திரத்தை அவன் கொடுக்க மறுக்கின்றான். பெண்ணுக்காக இங்கே தான் நினைத்தபடி தான் நினைக்க வேண்டும் சொல்லி அங்கே என்ன செய்கிறான், அவன் எண்ணுகின்றான். அதைத்தான் அங்கே சொல்லியும் வைத்திருக்கின்றான், செயற்படுத்துகின்றான். அப்போ அங்கே பெண்ணை அடக்கி ஆளுபவன் பெண்ணுக்கான எந்த சுதந்திரத்தையும் கொடுக்க மறுக்கின்றான். திருமணம் முடித்தால் பெண் தனக்கு அடிமை என்று எண்ணுகின்றான். தான் எஜமான், தான் அந்த பெண்ணுக்கான எஜமான் என்று சொல்லுகின்றான். என்ன, அந்த பெண்ணுடைய கணவன் நான், அவள் என்ன, அவளுடைய கணவன் தானே நான். ஆகவே
என்னவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம் என்று சொல்லி தன்னுடைய ஆணாதிக்க சிந்தனையை, அடக்குமுறையை அந்த பெண்ணின் மீது தேர்த்து அவருக்கான உரிமையை அவன் என்ன செய்கிறான், அந்த திருமணம் என்ற ஒரு சடங்கின் மூலமாக அதை மறுத்து விடுகின்றான். இதைத்தான் இங்கே எடுத்து கடையில் முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையில் இதுவும் ஒன்று என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். அந்த திருமணம் மூலமாக என்ன தனக்கான துணையை தேடிக்கொண்டவன் இவள் எனக்கான துணை தானே என்று சொல்லி என்ன அவளுக்குரிய உரிமைகளை இனி வழங்க மறுக்கின்ற போது அங்கே என்ன செய்ய அது பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையாகவே காணப்படுகின்றது. ஆக இன்று பல ஆடவர்களுடைய மனதில் அதான் இருக்கின்றது, தன் மனைவியை அடக்கி ஆளணும் என்று எண்ணுகின்றார். அது தவறு. அது பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற மிகப்பெரிய அடக்குமுறை என்பதை அவன் எடுத்து காட்டுகின்றார். பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை என்னென்ன வடிவங்களில் எல்லாம் நிகழ்த்தப்படுகின்றது என்பதைத்தான் இந்த கவிதை ஊடாக அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்போ சிறு வயதிலே இருந்து அவனுக்கு இந்த அடிமை சிந்தனை வளர்க்கப்படுகின்றது. அப்படி அந்த மரக்குதிரையை ஏறி அண்மையில் அமர்ந்திருந்து ஏறி ஆடி அதை உணர்ச்சியற்றதாக இருக்கின்ற போது இருக்கின்ற இந்த மரக்குதிரையின் ஊடாகவே செய்கிறான். அது என்ன அவன் அடிக்கிறான், திறமை பேசாமல் இருக்க கண்டு தன்னை மிச்சிக் கொள்கிறான். இங்கே என்ன செய்கின்றான், இங்கே ஆனால் உரிமை மாறுகின்றது. வளர்ந்து பெரியவனாகி திருமணம் தனக்கான ஒரு துணையை தேடிக்கொண்டு இப்போ அந்த பெண்ணையும் மரக்குதிரையாகத்தான் எண்ணுகின்றான். ஆனால் அவளுக்குன்ற ஒரு பரிசம் என்ன, இங்கே மரக்குதிரை மீது என்ன பரிசத்தை எடுத்தால் அது காட்டாது, மரத்து போனது, உயிரற்றது. அப்போ அதுக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே ஆனால் இவள் உயிர் உள்ளவர், இவளுக்குன்னு சொல்லி உணர்வுகள் இருக்கின்றது, இவளுக்கான பரிசங்கள் இருக்கின்றது. அந்த பரிசங்கள் எப்படி இருக்கின்றோ அந்த பரிசை உணரக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனால் அவருடைய மரக்குதிரையாகத்தான் எண்ணுகின்றார். அங்கே மரக்குதிரை மீது சவாரி செய்தவர் இங்கே உயிருள்ள ஒருத்தி மீது சவாரி செய்ய முற்படுகின்றான். அப்போ இங்கே அந்த குதிரைக்கு என்னென்ன வகையான செயற்பாடுகள் அந்த குதிரையை அவன் செயற்படுத்தி தன்னை அது தன்னுடைய திறமையாக அவன் மெச்சிக்கொண்டான. இங்கே இவளை அப்படி அடைக்க ஆகின்ற போது தன்னுடைய திறமை என்று சொல்லி தன்னைத்தானே அவன் மெச்சிக்கொள்கிறான். உண்மையில் அது அல்ல, அது அங்கே அவருடைய அடக்குமுறை என்பதுதான் இங்கே எடுத்துக்காட்டப்படுகின்றது. ஆக ஒரு ஆடவன் என்ன பெண்ணை திருமணம் செய்வங்க தன்னுடைய அவளுடைய எஜமானாக கணவனாக அவள் மீது சவாரி செய்வனாக அவன் தன்னை எண்ணுகின்ற போது அது பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையாகத்தான் மாறும் என்பதை இவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். அது மாறும் என அடக்குமுறையே தான் என்பதை இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். என்ன அதான் ஒரு கதை என்பதற்காக இன்றும் பெண்களுக்கு எதிராக என்ன பல இடங்களில் அடக்குமுறை நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது என்பதை இந்த கவிதை ஊடாக அவர் எடுத்து காட்டி இருக்கின்றார். சரிதானே? சரி பார்ப்போம். இனி இதில் வந்த கேள்விகளை பற்றி பார்ப்போம். குழந்தையின் செயல்களை பற்றி சித்தரிப்பு கவிதையில் முக்கியத்துவம் பெறுமாற்றினை தெளிவுபடுத்துக. அப்போ கவனித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த குழந்தையினுடைய சித்தரிப்பு இந்த கவிதையில் என்னென்று முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கோம். சரி பாருங்கள், என்ன வகையில் முக்கியம் பெறுகின்றது என்பதை பாருங்கள். அதாவது ஒரு குழந்தை அது அப்பொழுதுதான் இது வளர்ந்து வருகின்றது. குழந்தை பருவத்தில் அது தன்னுடைய தேடல்களை தான் பெற்றுக்கொள்கின்ற அறிவினை பிற்காலத்தில் கற்றவர்களை பெற்றுக்கொள்ள தொடங்குகிறது. இந்த குழந்தை பருவத்தை தான் என்னை பெற்றுக்கொள்ள தொடங்குகின்றது. அப்போ அந்த பெற்றுக்கொள்ள தொடங்குகின்ற போது அது என்ன வகையில் நாங்கள் வழிப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியம். ஒரு குழந்தையை நாங்கள் வழிப்படுத்துகின்ற விதத்தில் தான் அந்த குழந்தை பிற்காலத்தில் வளர்கின்ற விதமும் இருக்கின்றது. அப்போ அந்த குதிரையை நாங்கள் என்ன செய்கின்றோம், மரத்தால் செய்யப்பட்ட குதிரை மீது அந்த குழந்தையை அமர வச்சு அதில் சவாரி செய்ய விடுகின்றோம். அது உணர்வுகள் இருக்காது, மரத்து போனொன்று உணர்வுகள் இருக்காது. சடமான அந்த பொருள் குழந்தை தன்னுடைய கைகளை பரிசத்தை ஏற்படுத்து, கைகளில் பல பரிசத்தை இல்லை, தன் உடல் கால்கள் பல பரிசங்களை ஏற்படுத்த, ஆனால் அது எதுவுமே அதற்கு புரியாது. அதை உதைக்கும், கிள்ளும், அடிக்கும், தள்ளும், என்ன எல்லாம் சேர்த்து காட்டு விடும், என்ன தள்ளி விடும், இப்படியெல்லாம் செய்யும். இந்த குதிரைக்கு விழும் அப்படி இருக்கும். ஆனால் பிறகு அடுத்து அப்படியே தான் இருக்கு, விழுந்ததான் திரும்பி விழும்பது அப்படியே இருக்குது பேசாமல் மரக்குதிரையில். அப்போ இதன் மூலம் இப்படியே நடந்து கொண்டிருக்க இந்த குழந்தைக்கு என்ன மனதில் ஒரு ஆகா தன்னுடைய வீரத்தை தன்னுடைய திறமை எப்படி தான் ஆகும்
அது எவ்வளவு திறமையான, நான் எவ்வளவு செய்தும் அது பேசாமல் இருக்கின்றது, தனக்கு ஒன்றும் செய்யவில்லை, வீரம் போட்டது போட்டோ எடுத்து வச்ச இடத்துல அப்படியே இருக்கின்றது. அதை நான் அது கொஞ்சம் சொல்லு, குதிரையை பிடிச்சி வச்ச இது இப்படி நில்லுன்னு சொன்னால் அவை அப்படி இருக்கும், வச்ச இடத்துல இருக்குது. அப்போ கொஞ்சம் அந்த பக்கம் வச்ச இடத்துல அப்படி இருக்குது, அப்போ என்ன இருக்கின்றது. ஆக அது என்ன சொல்லு கேட்டது, ஆனால் அதுக்கு தெரியாது, குழந்தையல்லவா, அது அப்படி எனக்கு தெரியாது. என்ன அது உதச்சி பார்க்க அவள் பேசாமல் இருக்கு, அவள் தன் இப்படியாக இருக்கின்றது. இந்த சிந்தனை அப்படி இயல்பாக எனக்கு சிறு வயதில் இருந்ததுக்கு இப்படி ஒரு அடக்குமுறை சிந்தனை என்றால் மனதில் பதிச்சுட்டு அது வளர்ந்து பெரியவனாகின்ற போது அது என்ன அந்த அடக்குமுறை அப்படியே இன்னும் விசுரூபம் எடுத்துக்கொண்டே இருக்கும். அவள் வளர்ந்து பெரியவனால தனக்கான ஒரு குடும்பத்தை அவன் தேடுகின்றான். தேடுகின்ற போது என்ன தனக்கான ஒரு பெண்ணை துணையை தேடுகின்றான். அப்போ அவளும் அங்கே வருகின்ற போது பெண் அதே அடக்குமுறை சிந்தனை தான் அவனுடைய உள்ளத்தில் இருக்கு. ஆகவே பெண் தானே என்னை நான் திருமணம் செய்து கொண்டவள் தானே, ஆகவே எனக்கு இனி எனக்கானவள் தானே என்ற ஒரு எண்ணப்பாடு வரும். இப்போ எனக்கானவள் தானே என்ற இந்த எண்ணப்பாடு வருகின்ற போது அவள் இரண்டு வகையில் வரணும். ஒன்று, அவளுடன் சேர்ந்து பயணிக்க வேணும், அவளுக்கும் மனிதர், அவளுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது. என்ன அவளுக்கும் பரிசு தொட்டா என்னென்று தெரியும், பரிசங்கள் இருக்கின்றது, அவளுக்கும் விருப்பங்கள் இருக்கின்றது, எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. எனக்கு எப்படி இருக்கின்றதோ அதே போல் தான் அவளுக்கும், அவளும் உயிருள்ள ஆன்மா அல்லவா, அவளுக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்து பின்ன குழந்தைக்கு அந்த அடக்குமுறையை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அந்த அடக்குமுறை இங்கே வளர்ந்த பிறகு அவனுக்கு அப்படியே ஏற்படுகின்றது. அப்போ அந்த குதிரையினூடாக ஏற்பட்ட அந்த அடக்குமுறை, இந்த குதிரையின் பால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த அடக்குமுறை அந்த மரக்குதிரை மீது இங்கே திருமணம் முடித்த பிறகு அந்த பெண்ணின் மீது என்ன ஏற்படுகின்றது. அப்போ திருமணம் முடித்தாச்சு தானேப்பா, இதெல்லாம் அவன் இல்லாமல் அவங்க அடக்குன்ற, ஏன் இவள் என்ன இவளுடைய கணவன் தானே நான் என்ற ஒரு அந்த அடக்குமுறை சிந்தனையாக அது மாறுகின்றது. இப்படி என்ன அல்ல என்ன அங்கேயும் என்ன அவளும் ஒரு என்னை போல என்று நாங்கள் எண்ண வேண்டும். என்ன எனக்குரிய உரிமைகள் என்னதோ, எனக்குரிய விருப்பங்கள் என்னதோ, எனக்குரிய எதிர்பார்ப்புகள் என்னதோ, என்னுடைய ஆசைகள் என்னதோ என்றெல்லாம் எனக்கு இருக்கும். அதே போலத்தான் அவளுக்கும் இருக்கும், இந்த பெண்ணுக்கும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். ஆகவே இந்த முதலாவதில் இந்த குதிரையின் இந்த குழந்தையினுடைய சித்தரிப்பு எப்படி என்றால், ஒரு குழந்தை எப்படி ஒரு மனிதன் எப்படி குழந்தையில் வளர்க்கப்படுகின்றானோ, என்ன சிந்தனையோடு ஊட்டப்படுகின்றானோ, வளர்ந்த பிறகு அதே சிந்தனையோடு தான் அவன் செயற்படுவான் என்பதை மிக அழகாக இதன் மூலமாக எடுத்து காட்டியிருக்கின்ற அந்த குழந்தை என்ற சித்தரிப்பினூடாக எடுத்து காட்டியிருக்கின்ற. ஆகவே குழந்தைகளூடாக நாங்கள் எவ்வளவு அவதானமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த கவிதையுடைய சித்தரிப்பு மூலம் அவர் எடுத்து காட்டியிருக்கிறது. அது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கவிதையினுடைய எடுத்துரைப்பு முறையில் காணத்தக்க நயத்தினை எடுத்து காட்டுக, ஒரு சிறப்பான ஒரு நயமாக எடுத்து காட்டுங்க. மிக அழகாக அவர் எடுத்து காட்டுகின்றார். எப்படி பாருங்கள், நயம் எப்படி இருக்கின்றது என்பதை அந்த குழந்தையினுடைய பாத்திரத்தை எடுத்து காட்டி, என்ன எப்படி அந்த குழந்தை இந்த மரக்குதிரை, உங்களுக்கு தெரியும் மரக்குதிரை உணர்வு இல்லாதது. அப்ப இந்த குழந்தையாக இருக்கின்ற போது அதற்கும் உணர்வுகள் என்னென்று தெரியாது. எப்படி உயிருள்ள பொருளில் தொட்டால் என்ன வகையான உணர்வு ஏற்படும், உயிரற்ற பொருளில் தொடுகின்ற வகையான என்ன உணர்வு ஏற்படும், இதில் யார் இந்த உணர்வுகளை பரிசங்களை எல்லாம் புரிந்து கொள்வார்கள் என்பதை அந்த குழந்தைக்கு தெரியாது. அதான் அழகன இது மரக்குதிரை குழந்தையின் பரிசம் அறியாதது, அதுக்கு தெரியாது, மரத்துக்கு தெரியாது, என்ன உயிரற்ற மரம் இல்லை, அதுக்கு பரிசம் தெரியாது. அப்போ குழந்தை நினைக்கும், ஆக நான் அதுக்கு அடிக்கிறது உதைக்கிறது தள்ளி விடுறது எல்லாம் அதுக்கு தெரிகின்றது, தெரிந்தும் அது அமைதியாக இருக்கின்றன. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியும், நாம் தொடுகின்ற போது அந்த மரத்தை தொடுகின்றோம் என்ற அந்த பரிசம் குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும், குதிரைக்கு தெரியாது. அப்போ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து காட்டுகின்றார். அப்போ தெரியாத ஒன்று அந்த பரிசம் தெரிகின்றது. ஆகவே அடிக்கிறப்ப பேசாமல் இருக்கின்ற போது அப்போ தான் என்ன அப்போ தனக்கு அது அடங்கி இருக்கின்றது என்று அந்த குழந்தை உணர்கின்றது என்பது அந்த குழந்தை பருவத்திலே அது அப்படி உணர்ந்து கொள்கின்ற அப்படி சிந்தனை ஏற்படுத்துகின்றது தனக்கு தானே என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். இந்த நயம் என்ன இந்த பரிசங்களை தொட்டு காட்டுகின்றது நயம், இதற்கு தெரியாது, இதற்கு மட்டும்தான் உணரும்.
ஆனால் அதுக்குள்ளே உணர்ந்து கொள்ளாது. இது தனக்கு அது தொடுகின்ற தான் அதை எப்படி உணர்கின்றனோ அதே போல் தான் தான் தொடுவது அந்த குதிரைக்கு, அந்த மரக்குதிரைக்கு தெரிகின்றது என்று சொல்லி அந்த குழந்தை எண்ணுகும். அது இயல்பு, குழந்தையினுடைய இயல்பு, என்ற குழந்தையுடைய அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்கின்றது என்பதைத்தான் அவர் முன்பாக எடுத்து காட்டியிருக்கின்றேன் என்பதைத்தான் இதன் முன்பாக அவர் எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அது அப்படியே வளர்ந்து வருகின்றது. இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகின்றான். பெரியவனாகி என்ன ஒரு சடங்கின் முன் தன் இளமையை எடுத்து காட்டுகின்றான். என நான் இளைஞனாக ஆகிவிட்டேன், எனக்குரிய இளமை பருவத்தை அடைந்து விட்டேன் என்பதற்கு எது உதாரணம்? இந்த திருமணம் என்ற பந்தத்துக்குள் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வது. என்ன நினைத்துக் கொள்கின்றோம்? நினைத்து கொண்டவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கே என்ன அந்த குதிரையோடு தான் குழந்தையாக இருந்தபோது எப்படி அந்த குதிரையுடன் பரிசமாக இருந்தானோ, எப்படி நினைத்து கொண்டான், அதே போலத்தான் என்னோட சிறு வயதில் இந்த மனம் பயந்து விட்டது அப்படியான சிந்தனைகள். அப்போ இங்கே அவன் என்ன செய்கிறான்? அதைத்தான் எண்ணுகின்றான். இங்கேயும் அந்த பெண்ணை அவன் என்ன செய்கிறான்? பெண்ணுடனான பரிசம் அவனுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் இங்கே தன்னுடைய பரிசம் அவள் உணர்வாள் என்பதை அவன் உணர மறுக்கின்றான். ஏன்? அவன் தன்னுடைய பரிசத்தை இல்லாட்டி தன்னுடைய செயற்பாட்டை அவன் அங்கே தொழிற்படுத்துகின்ற விதம் அப்படி அந்த பெண்ணுடன் அவன் நடந்து கொள்கின்ற போது அவள் அமைதியாக இருக்கின்றாள். அமைதியாக இருக்கின்ற போது என்ன, அதை அவன் தவறாக புரிந்து கொள்கின்றான். குழந்தையில் எப்படி அந்த மரக்குதிரை எதையுமே அது உணராதது அப்படி அமைதியாக, இங்கே அவள் உணரக்கூடியவள் அமைதியாக இருக்கின்றாள். ஆகவே அங்கே தன்னுடைய பரிசம் அங்கே உணரப்படுகின்றது என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து காட்டுறான். அங்கே அவன் உருமாறுகின்றது சொல்லுகின்றான். என்ன உருமாறு? இங்கே உயிருள்ள ஒன்று உயிரில் என்ன அற்றதாக தன்னை மாற்றிக்கொள்கின்றது இந்த ஆடவனுடைய அடக்குமுறையால் என்பது. இந்த என்ன அந்த அடக்குமுறையால் இந்த உயிர் உள்ள பொருள் உயிரற்றதாக அங்கே மாற்றப்படுகின்றது என்பதைத்தான் இந்த கவிதை ஊடாக அவர் எடுத்து காட்டுகின்றார். நினைக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. எப்படி ஒன்றுடன் அப்படியே தொடர்பு பற்றி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பல பெண்கள் உயிருடன் என்ன உயிருள்ள அந்த பல பெண்கள் தங்கள் உணர்வுகளை அடக்கி உயிரற்றவர்களாக, உயிரற்ற ஜீவன்களாக நடமாறிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை இந்த கொள்கையாக அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். ஒரு குதிரை எப்படி மரக்குதிரையூடாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்போ கவிஞர் எடுத்துக்காட்டுவது நயம் சிறப்பானதாக இருக்கின்றது. மரக்குதிரையுடன் இன்று பல திருமணமான பெண்கள் இப்படித்தான் இருக்கின்றன. மரக்குதிரை போலத்தான் மரத்து போய் இருக்கின்றார்கள். உணர்வுகள் எல்லாம் மரத்து போய் இருக்கின்றது என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். எப்படி இங்கே என்ன இந்த ஆடவன் தன்னிலை மாறாமல் என்ன செய்கின்றான்? இவன் அந்த பெண்ணுக்கு என்ன தன் எஜமானாகவும் சவாரி செய்வனாக கணவனாகவும் அவன் நினைக்கின்ற போது என்ன ஆக இங்கே பெண்ணை தன்னை அடிமையாக அவன் போற்றுகின்ற தன்மையை காணப்படுத்தான். என்ன தன்னைத்தானே மெச்சுக்கொள்ள எப்படியாக எண்ணி தன்னைத்தானே அவன் மெச்சுக்கொள்கின்ற தன்மை தான் இன்றைக்கு காணப்படுகின்றது என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். ஆகவே பிள்ளைகள் இந்த கவிதை ஊடாக நாங்கள் என்னத்தை பார்த்திருக்கின்றோம்? ஏன்னா இந்த பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை காலந்தோறும் நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. என காலந்தோறும் இந்த பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது, நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை என கவிஞர் ஹிஸ்வர் நஹித் அவர்கள் பெண் உரிமைக்காக போராடியவர் என ஒரு கதை என்ற அந்த தன்னுடைய கவிதை ஊடாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்படி மரக்குதிரையும் பெண்ணும் அந்த தொடர்பு படுத்தி எடுத்து காட்டியிருக்கின்ற ஊடாக இன்றைக்கு பல பெண்கள், திருமணமான பெண்கள் இன்றைக்கு ஆடவர்களால் மரக்குதிரை போலதான் நடத்தப்படுகிறார்கள் என்பதை எடுத்து காட்டி என்ன அப்படி என்று சொன்னால் அதன் மூலம் என்ன சொன்னால் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கின்றது என்பதை இவர் எடுத்து காட்டியிருக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக என்ன தற்கால கவிதைகள் என்ற அந்த பாடப்பரப்பினூடாக பிள்ளைகள் இதுவரை நாங்கள் 4 கவிதைகளை பார்த்திருந்தோம். நாங்கள் ஒன்று நாளைய புரட்சி,
இருப்பு, தூர் மற்றும் ஒரு கதை என்ற அந்த கதைகளை என்ற கவிதைகளை நாங்கள் தற்கால கவிதைகளை பார்த்திருந்தோம். அந்த தற்கால கவிதைகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அப்போ தற்கால கவிதைகள் என்ற அந்த பாடப்பரப்பினூடாக ஒவ்வொருபட்ட தலைப்புகளுக்குள்ள ஒவ்வொருவான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தற்கால கவிதைகள் பற்றி பார்த்திருந்தோம். ஏன்னா ஒன்று பார்த்திருந்தோம் நாளைய புரட்சி. இது வறுமைக்குட்டின் கோட்டுக்கு கீழே வாழுகின்ற அந்த மக்களினுடைய உணர்வுகளை மிக அழகாக எடுத்து காட்டியிருந்தமே ஒன்று. அடுத்தது பார்த்திருந்த நாங்கள் இருப்பு இதுவும் எப்படியாக எடுத்து காட்டப்படுகின்றது என்று சொல்லி பார்த்திருந்த நாங்கள் இருப்பு என்ற அந்த கவிதை ஊடாக ஒரு மீன் தொட்டிக்குள் வாழுகின்ற மீன் குஞ்சினுடைய மன வெளிப்பாடு ஊடாக புலம்பெயர் தேசத்து மக்களினுடைய ஒரு நாட்டினுடைய மக்கள் புலம்பெயர்ந்த தேசத்தை வாழ்கின்ற அவர்களுடைய உணர்வுகளை அதன் மூலமாக எடுத்து காட்டியிருந்தார். அடுத்த தூர் என்ற கவிதை ஊடாக முத்துக்குமாருடைய கவிதை ஊடாக இன்றைக்கும் பல கணவன்மார்களுடைய மனங்களில் காணப்படுகின்ற தன்னாதிக்க ஆணாதிக்க சிந்தனைகளை இன்றைக்கும் பல கணவன்மார் எடுக்க மறந்து விட்டார்கள் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்பாக்கள் எடுக்க மறந்து விட்டார்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார் ஒன்று. அடுத்தது ஒரு கதை என்றதனூடாக இன்றுக்கும் உலகளாவிய ரீதியில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதையும் இந்த கவிதையூடாக எடுத்து காட்டப்படுகின்றது தன்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே தற்கால கவிதைகள் என்ற அந்த பாடப்பரப்பினூடாக பார்க்கப்பட்ட கவிதைகளும் அந்த கவிதைகளுக்குள்ள கேட்கப்பட்ட வினாக்களுக்குமான விடைகளை நாங்கள் இதுவரை பார்த்திருந்தோம். சரிதானே பிள்ளைகளே? அப்போ மீண்டும் நாங்கள் மற்றொரு வகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் இந்த தூர் என்ற இந்த தற்கால கவிதைகள் என்ற பாடப்பரப்பினூடாக பார்க்கப்பட்ட சகல கவிதைகளையும் கவிதைகளையும் அதுக்கு விடைகளையும் பார்த்திருக்கின்றோம். இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை நாங்கள் மற்றொரு வாய்ப்பில் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.